இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மழை எது நதி எது கடல் எது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது. வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே, வருவாய். நேற்று நடந்த தவிக 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முருகன் பக்தி பாடலை விஜயை உருவகப்படுத்தி பாடியதாக பாடகர் மற்றும் கட்சியினர் மீது இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் திருநெல்வேலி போலீசில் புகார் அளித்துள்ளார். நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அந்த மேடையில் பாடின பாடகர் வேல்முருகன் அவர் மருதமனை மாமணியே முருகையாங்கிற பாடலை பாடுதார். அப்படி அந்த பாடல் அப்படி பாடிட்டு வராரு. கடைசி வரியில் பார்த்தோன்னா வருவாய் அருள்வாய் குகனேங்கிற பேரில் வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் தமிழக வெற்றி கழகம்னு பாடுறாரு. உண்மையிலே இதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் ஆயிடுச்சு. முருக பக்தர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மிகுந்த ரொம்ப பக்தி சிரத்தையோடு மனமுருகி பாடக்கூடிய பாடல் இந்த மருதமலை பாடல். அப்படிப்பட்ட ஒரு பாடலை ஒரு தனிநபரினுடைய துதியாக, அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர் வேற்று மதத்தை சார்ந்தவர், அவரை வச்சு முருக பக்தரை பாடி முருகனுடைய பாடலை பாடி முருக பக்தர்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு காயத்தை வலுவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது பார்த்த உடனே ரொம்ப வேதனையாக போச்சு. உடனடியாக நேற்றைக்கு நெல்லை மாநகர காவல் ஆணையர் இடத்துல இணையதளம் மூலமாக புகார் கொடுத்துருக்கோம். இந்த பாடலை பாடின வேல்முருகன், இந்த பாடலை பாட வைத்து ரசித்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய், அதனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் அந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் மொத்தம் 4 பேர் மேலே நேற்றைக்கு தமிழக காவல் ஆணையர் நெல்லை மாநகர காவல் ஆணையர் இடத்துல புகார் கொடுத்துருக்கோம். காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இல்லைன்னு சொன்னாக்கா நீதிமன்றம் மூலிமா நிச்சயமாக இதை நடவடிக்கை எடுப்போம். இதே ஒரு வேற்று மதத்தை சார்ந்த ஒரு புனிதமான பாடலை இவங்க விஜய் வாழ்த்தி பாடிட முடியுமா? அவர் கட்சி தலைவர், அவரை நீங்கள் நல்லவர் வல்லவர் என்னன்னாலும் சொல்லுங்கள். ஆனால் புனிதமாக மக்கள் பாடக்கூடிய ஒரு முருகனுடைய பாடலை, பக்திபூர்வமான பாடலை இழிவுபடுத்துகிற வகையில் இன்றைக்கி இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு அமைந்திருக்குது. காவல்துறையில் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றம் மூலியமாக இதை சந்திப்போம்.